எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இந்த பதிவுல நம்ம கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. நான் என்னுடைய வியூல கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுறேன். இது ஒரு வேல்யூபிள் இன்புட்ஸா எடுத்துக்கங்க. அது போக நீங்க உங்களுடைய செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் இல்ல ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் இல்ல யாரை வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க. பட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க ஸ்டடி பண்ணணுங்க. உங்களுடைய பணத்தை தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் வேதந்தா லிமிடெட் பத்தி எழுதியிருக்கிறாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்முக்கு நம்ம ஹோல்ட் பண்றதுக்கு தென் டிவிடெண்டுக்காக இந்த ஸ்டாக்கை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. உங்களுக்கு ரெகுலரா ஒரு டிவிடெண்ட் அமௌண்ட் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பாண்டுக்கு போயிடலாங்க. இல்ல அப்படின்னா பிஜி மீட்டர் கூட பார்க்கலாம். வேதந்தா பொறுத்த வரைக்கும் பயங்கரமா ரேலி ஆயிருக்கும். பிளஸ் பிசினஸ்ல கடனும் அதிகம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றீங்க, அதுக்காக ஷேர் பிரைஸ் பீக்ல இருக்கப்பயோ இல்ல காஸ்ட்லியான சைட்ல இருக்கப்பயோ பிடிக்க கூடாதுங்க. லோயர் லெவல்ல இருக்கணும், கடன் இருக்கக்கூடாது, சீப்பாகவும் இருக்கணும் வேல்யூவேஷன். ஸ்விங் ட்ரேடிங்கான ஹிண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க. நான் பெரும்பாலும் ட்ரேடிங் பற்றி எதுவும் பேசுறது இல்லைங்க, ஏன்னா எனக்கு அதை பற்றி தெரியாது. எனக்கு ஒரு விஷயம் உறுதியாக தெரியுங்க, நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா காலம் ஃபுல்லாக ட்ரேடிங் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதாங்க. அட் த ஏஜ் ஆஃப் 60லயோ இல்லை 70லயோ இல்லை 65லயோ இதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ட்ரேடிங் சரி வராதுங்க. 60ல இதே வேலையை தாங்க நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் அட் ஏஜ் ஆஃப் 25ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 15 to 20 இயர்ஸ் அக்யூமுலேட் பண்றீங்க அப்படின்னா அட் த ஏஜ் ஆஃப் 55ல இருந்து அழகா டிவிடெண்டை மட்டும் வாங்கி வச்சுட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணலாங்க. இது என்னுடைய புரிதல். அது போக ட்ரேடிங் பத்தி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய புரோக்கரேஜ் ஆப் ஓபன் பண்றப்ப ட்ரேடிங்ல எவ்வளவு சிக்கல் இருக்கு, குறிப்பா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பத்தி அதுல ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. 10 பேர்ல 9 பேர் லாஸ் தான் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி டெய்லியுமே வரும், உங்களுக்கு தெரியும். 5 ஸ்டார் பிசினஸ் ஃபினான்ஸ் பத்தி கேட்டுருக்காங்க. நம்ம ஒரு 1 வீக் முன்னாடி தாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ரொம்ப காஸ்ட்லியான பிசினஸ்ங்க, பிரைஸ் டு புக் 2 விட அதிகமா இருக்கும். தென் டாடா மோட்டார்ஸ் டிவி எடுத்துக்கிட்டோம்னா ஜேஎல்ஆரோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, ஆனாலும் ஷேர் பிரைஸை ஏத்திருக்காங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டொமஸ்டிக்ல பிசினஸ் ஸ்ட்ராங்கா இருக்குங்க, ரெவன்யூ ஏறி இருக்கு. அதாவது மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஜேஎல்ஆர் இம்பாக்ட் இருக்கும், ரெவன்யூ ஃபால் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. தென் லாஸ் இருக்கும் அப்படின்னு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ரெவன்யூ ஏறி இருக்கு, ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான், லாஸ் எடுக்கல. ஸோ மார்க்கெட் அதனால பயங்கரமா மேலே ஏற்றிடுச்சு. அடுத்து விப்ரோ நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்கிறாங்க. சார், விப்ரோ பயங்கரமா கீழே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, எப்படியாவது மேலே ஏறி வந்துருமா, அவங்களோட பிசினஸை மேலே கொண்டு வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர்ஸ்ங்க. தென் அவங்கள்ட்ட ஒரு 70% பக்கமா ஸ்டேக் இருக்கு, கடன் கிடையாது, கண்டிப்பா பிசினஸை டர்ன் அரவுண்ட் பண்ணிடுவாங்க. நேற்று டிசிஎஸ் சொல்லியிருந்தாங்க இல்லையா, கீர்த்திவாசன் அவர்கள் சொல்லியிருந்தாங்களா, நாங்கள் எங்களுடைய எய்ம் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஏஐ டெக் ஃப்ரேமா மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இவங்க சொல்லலை, அவ்வளவுதான் வித்தியாசம். தென் டாலர் ஏர்னிங்ஸ் வர்ற மாதிரி ஸ்டாக் எல்லாம் சொல்லுங்களேன் சார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. டாலர் ஏர்னிங்ஸ்க்கு ஃபார்மா ஸ்டாக்கை பார்க்கலாங்க, ஆட்டோ ஸ்டாக்கை பார்க்கலாம். குறிப்பா டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் சீப்பாக தான் இருக்கு, டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளையும் கீழே இறங்குறப்ப எல்லாம் பார்க்கலாம். தென் ஐடி ஸ்டாக்ஸையும் பார்க்கலாம், குறிப்பா விப்ரோ. தென் எவ்ரி மந்த் நான் 10,000 பக்கமா இன்வெஸ்ட் பண்ண முடியும் சார், எந்தெந்த ஸ்டாக் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது கோல்டுங்க. கோல்டுல கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அக்யூமுலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பிஜி இன்விட்டோ இல்ல பாண்டோ, தென் லோயர் லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்ங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எஃப்எம்சிஜிக்கு ஐடிசி, தென் ஐடிக்கு விப்ரோ, தென் ஃபார்மாக்கு டாக்டர் ரெட்டி இல்லாட்டி நாட்கோ, தென் கேஸ்ட்ரால், ஆல்தியா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல், சவுத் இந்தியன் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், கர்நாடகா பேங்க், மஹேந்திரா ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸ், டாடா கெமிக்கல்ஸ், சுஸ்லான், டாடா பவர், தென் வார எனர்ஜிஸ். இது மாதிரி நிறைய நிறுவனங்கள் லோயர் லெவல்ல கிடைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாசம் 1, 2, 5, 10 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொண்டு போய் ஸ்டாக்ல போடாம கோல்டு கொஞ்சம், தென் பாண்டு கொஞ்சம், தென் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே செக்டர்லயே போடாம நிறைய பேஸ்கெட் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா வெல்த்தை பில்டப் பண்ண ஆரம்பிங்க. ஜிஇசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ஸ்ல இருக்குங்க. பிரைஸ் டு புக்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.5 டைம்ஸ் தான் இருக்கும், பிரைஸ் டு ஏர்னிங் 6 டைம்ஸ் தான் இருக்கும். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் யாரு அப்படின்னா ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஓரியன்டல் இன்சூரன்ஸ், தென் என்ஐஏசிஎல், தென் நேஷனல் இன்சூரன்ஸ், யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ், இவங்க எல்லாம் தாங்க ப்ரொமோட்டரா இருக்காங்க. பட் க்ரோத் அப்படின்றது ரொம்ப ஸ்லோவா தாங்க இருக்கும். எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதுவும் புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கும். பட் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மிட் சைஸ் கம்பெனிங்க. பட் ஜிஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்மால் சைஸ் கம்பெனி அப்படின்னு வச்சுக்கலாம். Q4 financial 26 பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஜிஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ்க்கு நெட் ப்ராஃபிட் ஒரு 53.7% ஏறிக்குங்க. பட் டோட்டல் இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் இறங்கியிருக்கு. ₹4.50 பெர் ஷேர் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலா ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னாலும் ஃபினான்ஷியல் 25 கம்பேர் பண்றப்ப
டோட்டல் இன்கம் குறைஞ்சிருக்குங்க, ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்குங்க. 160 crore ப்ராஃபிட் பண்ணவங்க ஃபினான்ஷியல் 25ல இப்போ 154 crore தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மால் கேப் growth ரொம்ப மெதுவாக தான் இருக்கும். வேணும்னா அப்பப்போ ஏதாவது 1-2 அப்படின்னு எடுத்து போட்டு வச்சுக்கலாங்க. ரொம்ப நாள் ஆகும். நம்ம ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் பற்றி சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை விட இதுக்கு growth ஸ்லோவாக தான் இருக்கும். சம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. சம்பல் ஃபெர்டிலைசர்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் இயர்ஸில் பயங்கரமாக கீழே இறங்கி வந்து இப்போ கொஞ்சம் ரேலி ஆயிருக்குங்க. Q4 பொறுத்த வரைக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் காட்டியிருக்காங்க. ரெவன்யூ ஒரு 13.7% ஏறி இருக்குங்க. நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 30% பக்கமாக ஏறி இருக்கு. பட் வேல்யூவேஷன் ஜாஸ்திங்க. சம்பல் ஃபெர்டிலைசர்ஸை பார்க்கறதுக்கு நம்ம டாடா கெமிக்கல்ஸோ இல்லை GNFCயோ GSFCயோ இது எல்லாமே புக் வேல்யூக்கு கீழே இருக்குங்க. ரூட் மொபைல் பற்றி எழுதியிருக்கிறாங்க. நோ, நல்ல வேல்யூவேஷன் இருந்தாலும் கம்பெனிக்கு டெட் இல்லைனாலும் ஒரு சில ஏரியாஸை நான் பார்க்கறது இல்லை. குறிப்பாக கம்யூனிகேஷன், தென் டெல்காம், டவர் பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான பிஸ்னஸ். அதனால இதை நான் பார்க்கறது இல்லை. தென் யூஎஸ் ஸ்டாக்ஸ் பற்றி கேட்டிருக்கிறாங்க. யூஎஸ் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மெத்தட்ஸ் பற்றி கேட்டிருக்கிறாங்க. எனக்கு அதில் அனுபவம் கிடையாதுங்க, மன்னிக்கணும். ஒரு சில யூஎஸ் ஸ்டாக்ஸை மட்டும் நான் தொடர்ந்து பார்க்குற வழக்கம் இருக்குங்க. TSMC, இன்டெல், தென் மேஜர் 7 கம்பெனிஸ், அது தென் டொயோட்டா, ஹோண்டா போன்ற நிறுவனங்கள் மட்டும் வாட்ச் பண்ணேன், அவ்வளோதான். நான் யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது. அடுத்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா பற்றி எழுதியிருக்கிறாங்க. வேல்யூவேஷன் வைஸ் பார்த்தோன்னா நல்லா இருக்குங்க. பட் ஷேர் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டோம்னா மோர் தென் டபுள் ஆயிருக்கும் 2023க்கு அப்புறம் 2025க்குள்ள. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் இருக்கலாம். இந்த நேரத்தில் போய் உள்ள தலையை விட்டு மாட்டிக்கூடாதுங்க. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லோயர் லெவல்லே கிடைக்குது. அசிலியா சொல்யூஷன்ஸ் அப்படின்னு நிறுவனத்தை பற்றி எழுதியிருக்கிறாங்க. சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க யாருக்கு அப்படின்னா ஏர்லைன்ஸ் அண்ட் டிராவல் இண்டஸ்ட்ரிக்கு. ஏர்லைன்ஸ் செக்டாரே காஸ்ட்லியான பிஸ்னஸ்ங்க. அதுக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நிறுவனம் வந்து நான் உள்ளே போக மாட்டேன். அதாவது சாஃப்ட்வேர் அண்ட் டெக் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல லார்ஜ் கேப்பா பார்த்து உள்ள போயிடுறது பெஸ்ட்டுங்க. அது போக கம்பெனிக்கு டெட் டு ஈக்விட்டி 0.33 இருக்கு. ரொம்ப ரொம்ப ஸ்மால் கேப். இன்னைக்கு முதலீடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்மால் கேப்ல உள்ள போறீங்க அப்படின்னா சிச்சுவேஷன் எப்படி இருக்காது அப்படின்னா 2021-22ல உள்ள போனவங்களுக்கு பயங்கரமா ரேலியா இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி சிச்சுவேஷன் எதிர்பார்த்துட்டு உள்ள போனீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. அதே மாதிரிதான் ஆரினோ ப்ரோ சொல்யூஷன்ஸ் அப்படின்னு நிறுவனத்தை பத்தியும் கேட்டிருக்காங்க. இதுவும் ஸ்மால் கேப் தான், ஐடி டிரான்ஸ்ஃபார்மேஷன் பிசினஸ்ங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க, இதுல எல்லாம் உள்ள போய் மாட்டிக்காதீங்க. ஷேர் இந்தியா செக்யூரிட்டிஸ் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்காங்க. நம்ம பெரும்பாலும் எந்த புரோக்கரேஜ் நிறுவனத்தையும் பார்க்கறது இல்லைங்க. இவங்களுடைய கோர் பிசினஸே வந்து ஈக்விட்டி புரோக்கிங், தென் ட்ரேடிங், தென் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இதுதான் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேப் பிசினஸ் தான். ஒரு 3000 crore மார்க்கெட் கேப், டெட் டு ஈக்விட்டியும் இருக்கும். அது போக ஒரு ஷேருக்காக ஒரு 150 ரூபா 200 ரூபா ஸ்பெண்ட் பண்றீங்க, உங்களுக்கு டிவிடெண்ட் அப்படின்னா ஒரு 40 காசு கிடைக்குதுங்க. இந்த லெவலுக்கு நீங்க பிஜி யூனிட் பாத்தீங்க அப்படின்னா 100 கீழே தான் இருக்கும். உங்களுக்கு ஈல்டே வந்து 10%க்கு மேல கிடைக்குங்க. எபிக்ரல் லிமிடெட் பத்தி எழுதிருக்காங்க. இது வந்து பாலிமர்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸ், கெமிக்கல்ஸ் அந்த செக்டாருக்கு கீழே வருதுங்க. நம்மளுக்கு ஏற்கனவே டாடா கெமிக்கல்ஸ் இருக்கு. இது வந்து ரொம்ப ஸ்மால் கேப் பிசினஸ்ங்க. ஒரு 5000 crore மார்க்கெட் கேப் கம்பெனி, பிளஸ் டெட்டும் இருக்கு. FIIs தொடர்ந்து வித்துட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு நண்பர் 4 நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. 4மே வந்து ஸ்மால் கேப்பா இருக்கு. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதாவது ரூட் மொபைலா இருக்கட்டும், இல்ல அசிலியா சொல்யூஷன்ஸா இருக்கட்டும், எபிக்ரலா இருக்கட்டும், இல்ல ஐரனோ ப்ரோ சொல்யூஷன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், முன்னாடி மாதிரி ரேலி ஆகும் மார்க்கெட் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா பல ஆண்டுகள் உள்ள மாட்டிக்குவீங்க. இந்த பதிவுல இதை தாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகள்ல ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா தொடர்ந்து எல்லாத்தையும் எழுதுங்க. வரக்கூடிய நாட்கள்ல ஏதாவது கேள்விகள் விடுபட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.